இந்த வீடியோவில் மொத்தம் 3 விஷயம் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா டீப் லேர்னிங்னா என்னென்னு பார்க்க போகிறோம். செகண்ட் ஒன் மிஷின் லேர்னிங்க்கும் டீப் லேர்னிங்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ். தேர்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரியல் டைமில் இப்போ கரண்ட்டாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்க டீப் லேர்னிங்கோட அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். பிஃபோர் தட் இது ஒரு என்ஜிஓ ஆப். இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பிளட்டு வந்து உங்களுக்கு எமர்ஜென்சி டைமில் ஏதாவது பிளட்டு தேவைப்படாத நீங்கள் எடுத்துக்கலாம், நீங்களும் பிளட்டு கொடுத்துக்கலாம். அப்புறம் ஜாப்ஸும் அதே மாதிரி தான் நீங்கள் தேடிக்கலாம், ப்ளஸ் போஸ்ட்டும் பண்ணிக்கலாம். மேட்ரிமோனியும் அதே மாதிரி தான் நீங்கள் ப்ரொஃபைல் தேடிக்கலாம் அண்ட் நீங்கள் ப்ரொஃபைலும் போஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த ஆப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், இதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃபைன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நான் டீப் லேர்னிங்னா என்னன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி மிஷின் லேர்னிங்க்கும் டீப் லேர்னிங்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத ஃபஸ்ட் நான் சொல்லிடுறேன். ஸோ அப்படி சொல்லிட்டனாலே உங்களால் வந்து புரிஞ்சிக்க முடியும் டீப் லேர்னிங்னா என்ன அப்படின்னு. இந்த டிஃப்ரென்ஸ் பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து 2 கொஸ்டினுக்கு ஆன்சர் கிடச்சிரும். டீப் லேர்னிங்னா என்ன, டீப் லேர்னிங்கோட அப்ளிகேஷன்ஸ் என்னலாம் இப்போ கரண்ட்டாக இருக்குது அப்படின்னு. ஓகே ஃபைன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு இன்புட். இந்த இன்புட் வந்து இங்கே கார்லேருந்து போகுது. நம்ம இப்போதைக்கு இந்த காரை விட்டுருங்க, ஒரு இன்புட்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்புட் வந்து நேராக ஃபஸ்ட்டு எங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு யூசர்கிட்ட போகுது. யூசர்கிட்ட நான் வந்து அந்த யூசர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு லேப்டாப் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, இல்லை மொபைல் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த யூசர்ஸ்கிட்டேருந்து டேட்டா எங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அல்காரிதமுக்கு போகுது. ஏதோ ஒரு சம்திங் அல்காரிதம் இந்த மாதிரி ஒரு நோடாக போட்டிருக்காங்க உங்களுக்கு. இது எல்லாமே நம்ம என்னென்னு சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா நோடுன்னு சொல்லுவோம். இது வந்து கீழே கிளாசிஃபிகேஷன் போட்டிருக்கு, எக்ஸ்ட்ராக்ஷன் போட்டிருக்கு. இது எல்லாமே என்னங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இன்புட் வந்து யூசர்ஸ் கிட்டே போகுது. யூசரை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு மொபைல் ஃபோன் இல்லை லேப்டாப் ஏதோ யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா அவங்ககிட்டேருந்து அது எங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அல்காரிதமுக்கு போகுது. அல்காரிதம் மீன்ஸ் என்ன வந்து ஒரு மிஷின் கிட்டே போகுது. அதுக்கப்புறமா அங்கேருந்து என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அவுட்புட் கிடைக்குது. ஓகே, இப்போ இந்த டயக்ராமுக்கு நான் உங்களுக்கு ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ரியல் டைம் எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு இன்புட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ என் கையில் வந்து ஒரு மொபைல் ஃபோன் நான் எடுத்து நான் என்ன பண்ணுறேன்னா ஃபேஸ்புக்கில் நான் இப்போ லாகின் பண்ணுறேன். ஃபேஸ்புக்கில் லாகின் பண்ணுறது தான் ஃபஸ்ட்டு என்னோடய இன்புட்டு. நீங்கள் வந்து அசைன் பண்ணிக்கோங்க. ஃபேஸ்புக்கில் வந்து நான் லாகின் பண்ணிவிட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு ஷூவை வந்து நான் தேடுறேன். ஷூ இல்லைனா வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அது மொபைல் ஃபோன் ஏதோ சம்திங் நான் வந்து ஃபேஸ்புக்கோட மார்க்கெட் ப்ளேஸில் சம்திங் ஏதோ ஒரு இதில் நான் என்ன பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா தேடிட்டு வந்து நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா நான் வெளியே வந்துட்டேன். ஃபேஸ்புக்கில் நான் வெளியே வந்துட்டு நான் இப்போ கூகுளில் வந்து என்ன பண்ணுறேன் ஒரு இன்ஃபர்மேஷனை தேடும்போது கூகுளில் தேடுறேன். இல்லை நான் வந்து வேறு எக்ஸாம்பிள் இப்போ இன்ஸ்டாகிராம் இல்லை ஃபேஸ்புக் சம்திங் வேறு ஏதோ ஒரு அப்ளிகேஷனில் தேடும்போது நான் இதுக்கு முன்னாடி நான் என்னெல்லாம் தேடணும்னா அதுக்கு ரிலேட்டடாக எல்லா டேட்டாவும் எனக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துக்கிட்டு இருக்கும். இது வந்து நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து நான் ஃப்ளிப்கார்ட்டில் நம்ம ஒரு ப்ராடக்ட்டை நம்ம தேடிட்டு நம்ம ஃபேஸ்புக்கில் வந்தோம் அப்படின்னா வந்து ஃப்ளிப்கார்ட்டில் நம்ம என்ன தேடினோமோ அது அப்படியே ஃபேஸ்புக்கில் தெரியும். அதுக்கு ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்புட்டில் நம்ம ஒரு விஷயத்தை நம்ம தேடும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா யூசர்ஸ் கிட்டே இருந்து டேட்டா வந்து மிஷின் லேர்னிங் என்ன பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா பேக்கெண்ட்லேருந்து அதை எடுத்துக்கிட்டு இருக்கும். அதுக்கு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா மிஷினுக்கு வந்து ஆல்ரெடி ஒரு ப்ரோக்ராம் செட் பண்ணியிருப்பாங்க. எப்படி செட் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு யூசரை வந்து எந்தெந்த மாதிரியான டேட்டாலாம் சர்ச் பண்ணுறான் அப்படிங்கிற வந்து நீ என்ன பண்ணனா அதை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுங்கிற சொல்லியிருப்பாங்க. அதனால என்ன பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபீச்சர் எக்ஸ்ட்ராக்ஷன் போட்டிருப்பாங்க. யூசரை வந்து எந்தெந்த மாதிரியான டேட்டாலாம் தேடுறாங்கிறது வந்து அது யார் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா இந்த மிஷின் இந்த அல்காரிதம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அது வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு கிளாசிஃபிகேஷனாக என்னென்னு பார்த்தீங்கன்னா அது வந்து தனித்தனியாக பிரித்து அதுக்கு ஏற்ற மாதிரி அதை என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அவுட்புட்டில் வந்து அது கொடுக்கும். இதுதான் மிஷின் லேர்னிங்கோட மெயின் ரோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா யூசர் தான் அங்கே ஒரு ப்ரைமரி. யூசர் இல்லை அப்படின்னா மிஷின் லேர்னிங் கான்செப்டே கிடையாது. பட் இங்கே டீப் லேர்னிங்கில் பார்த்தீங்கன்னா டீப் லேர்னிங்கில் வந்து யூசர்ஸே இருக்க மாட்டாங்க. மிஷின் லேர்னிங்கில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா மிஷினை என்ன பண்ணணும்னா யூசர்ஸ் கிட்டேருந்து டேட்டாவை வாங்கி ஒவ்வொரு யூசருக்கும் ஏற்ற மாதிரி அதை என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா பர்சனலைஸ்டாக வந்து அவங்களுக்கு டேட்டா வந்து அவுட்புட்டில் கொடுக்கும். இதுதான் மிஷின் லேர்னிங் அல்காரிதமோட மெயின் அப்ஜெக்டிவ். இதுக்கு பேரண்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஏஐ தான் பேரண்ட். ஏஐன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஆட்டோமேட்டட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ மிஷின் லேர்னிங் இல்லாத இடத்துல இப்போ நார்மலான ஒரு லைஃப் இருக்குது அப்படின்னா வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா இப்போ நார்மலாக வந்து எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நார்மலாக என்னோட ஹேபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சிப்ஸ் சாப்பிட்றது என்னோட ஹேபிட் அப்படின்னா இப்போ இந்த அல்காரிதம் வந்து என்ன பண்ணுதுன்னா என்னை வந்து நோட்டீஸ் பண்ணிகிட்டே இருக்குது நான் என்னெல்லாம் சர்ச் பண்ணுறேன் அப்படின்னு. பட் இந்த ரியாலிட்டியில் வந்து என்னை யாராவது நோட்டீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நான் என்னென்னலாம் சாப்பிட்றோம் அதெல்லாம் நோட்டீஸ் பண்ணி எனக்கு வந்து நான் போகிற இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு அந்தந்த ப்ராடக்ட் வந்து எனக்கு ஷோ பண்ணுவாங்க. பட் ஒரு ஹியூமனெல்லாம் என்ன பண்ண முடியாதுன்னு பார்த்தீங்கன்னா
ஒரு 24 ஹவர்ஸ் என்ன மானிட்டர் பண்ணி எனக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத வந்து ஃபுல்லாக என்னால் வந்து மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்க முடியாது. ஸோ அப்போ தான் என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏஐ வருது. ஏஐ என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து 24 ஹவர்ஸ் அது என்ன பண்ணுது, நம்மளை வந்து ஆட்டோமேட் பண்ணுது. அந்த மிஷின் லேர்னிங் வந்து என்ன பண்ணுது, அது வந்து 24 ஹவர்ஸ் நீ வந்து அந்த ஒர்க்கை பண்ணிகிட்டே இருக்கணுங்கிற மாதிரி என்ன பண்ணுது, ஆட்டோமேட் பண்ணுது. ஏங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக இட்ஸ் ஆட்டோமேட்டட். ஒரு ஃபங்க்ஷனாலிட்டிஸ் வந்து என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதுதான் வந்து ஏஐயோட மெயின் ஒர்க்கே. இங்கே வந்து மிஷின் லேர்னிங்க்கும் டீப் லேர்னிங்க்கும் பேரண்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஏஐ தான் பேரண்ட்டு. இப்போ வந்து உங்களுக்கு மிஷின் லேர்னிங்னா என்னென்னு புரிஞ்சிருக்கும். மிஷின் லேர்னிங்கோட மெயின் இதே யூசர்ஸ் கிட்ட வந்து டேட்டாவை எடுத்து அதை வந்து என்ன பண்ணுவோம், கிளாஸிஃபை பண்ணி அவுட்புட்டில் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். இது வந்து மிஷின் லேர்னிங் ஒரு எக்ஸாம்பிள். இங்கே டீப் லேர்னிங் வாங்க. டீப் லேர்னிங்கில் என்ன நடக்குதுன்னு பாருங்கள். ஒரு இன்புட் நடக்குது, அப்புறம் ஒரு அல்காரிதமில் வந்து என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே யூசர்ஸ் கிட்டேருந்து எக்ஸ்ட்ராக்ஷன் ஆச்சு. பட் இங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு அல்காரிதமில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்ஷன் அங்கே தான் நடக்குது, கிளாஸிஃபிகேஷனும் அங்கே தான் நடக்குது. இதுக்கு நான் ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இதுக்கு டீப் லேர்னிங்க்கு ஒரு ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா செல்ஃப் டிரைவிங் கார். இப்போ செல்ஃப் டிரைவிங் கார் ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் ஃபார் டீப் லேர்னிங். அது எதுக்காண்டி நம்ம டீப் லேர்னிங் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு செல்ஃப் டிரைவிங் கார் வந்து நான் இப்போ ஒரு செல்ஃப் டிரைவிங்னா ஒரு ஆட்டோமேஷன் கார், அதுக்கு வந்து டிரைவர் யாருமே தேவைப்பட மாட்டாங்க. இப்போ வந்து நான் ஒரு செல்ஃப் டிரைவிங் காரில் வந்து உட்காந்துருக்கேன், அந்த கார் அது பாட்டுக்கு போயிட்டே இருக்குது. திடீர்னு வந்து அந்த நான் கார் ஓட்டிகிட்ருக்கேன், நான் கார் ஓட்டவே இல்லை, அது ஒரு செல்ஃப் டிரைவிங் காரு. நான் ஜஸ்ட்டு காரில் வந்து உட்காந்துருக்கேன். திடீர்னு என் காரில் வந்து ஒருத்தவங்க முன்னாடி வந்துட்டாங்க. ஸோ வந்துட்டாங்க அப்படின்னா உடனே அது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அந்த என் காருக்கு முன்னாடி இருக்கிற அந்த பேர்சனோட ஆப்ஜெக்ட் அது எல்லாம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா வந்து அதை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அது என்ன பார்த்தீங்கன்னா அதோட ஒர்க்கை வந்து அது செய்ய ஆரம்பிச்சிடும். அதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்ஷனுங்கிறது. இதுக்கு முன்னாடி மிஷின் லேர்னிங்கில் அது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா யூசர்ஸ் கிட்டே இருந்து அது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா டேட்டா வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும். பட் இங்கே டீப் லேர்னிங்கில் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஜெக்டில் இருந்து அது என்ன பண்ணும், அது வந்து டேட்டா வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி அது வந்து ரிசல்ட்டை வந்து கிளாஸிஃபைட் பண்ணி அது வந்து ரிசல்ட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். சிம்பிளாக நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா மிஷின் லேர்னிங் வந்து யூசர்ஸ் கிட்டே இருந்து டேட்டா வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுது. டீப் லேர்னிங் வந்து பர்டிகுலராக அந்தந்த ஆப்ஜெக்ட் கிட்டேருந்து அது என்ன பண்ணுது, டேட்டா வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கிளாஸிஃபைட் பண்ணி நம்மளுக்கு வந்து ரிசல்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் வந்து ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் ஃபார் நம்ம செல்ஃப் டிரைவிங் கார் சொல்லிக்கலாம், ஃபேஸ் ரெகனேஷன் சொல்லிக்கலாம், அப்புறம் வந்து டிரான்ஸ்லேட்டர் சொல்லிக்கலாம். ஸோ டிரான்ஸ்லேட்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்மகிட்ட இந்த ஒரு இமேஜ் இருக்குது, இந்த ஒரு இமேஜில் வந்து நான் பர்டிகுலராக சில ஆப்ஜெக்ட்லாம் நான் தனித்தனியாக எடுக்கணும் அப்படின்னா அது ஒரு ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் ஃபார் டீப் லேர்னிங். இப்போ வந்து ஃபீச்சர் எக்ஸ்ட்ராக்ஷன் டெக்ஸ்ட் வந்து நான் தனியாக எடுக்கணும், கிளாஸிஃபிகேஷன் நான் தனியாக எடுக்கணும் அப்படின்னா வந்து இது ஒரு இமேஜ், இந்த இமேஜில் இருக்க நம்பர் ஆஃப் ஆப்ஜெக்ட் வந்து நான் என்ன பண்ணுறேன், ஒரு உயிர் இல்லாத மிஷின் லேர்னிங்கில் வந்து ஒரு உயிர் உள்ள ஒரு சிஸ்டமில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், டேட்டா வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோம். பட் டீப் லேர்னிங்கில் வந்து ஒரு உயிர் இல்லாத ஒரு ஆப்ஜெக்ட்கிட்ட இருந்து நம்ம என்ன பண்ணுறோம், அது வந்து ஒரு இமேஜாக இருக்கலாம், இல்லை ஒரு வீடியோவாக இருக்கலாம், அதுக்கிட்ட இருந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு டேட்டாவை வந்து நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி கிளாஸிஃபைட் பண்ணி நம்ம ரிசல்ட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறோம். இதுதான் மிஷின் லேர்னிங் டீப் லேர்னிங்குள்ள வித்தியாசம். டீப் லேர்னிங் வந்து இட்ஸ் ஒரு சப்செட் ஆஃப் மிஷின் லேர்னிங். மிஷின் லேர்னிங் சப்செட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏஐ. இந்த எல்லாத்துக்கும் பேரண்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே இதுக்கு கீழே வர்றது எல்லாமே என்னென்னு பார்த்தீங்கன்னா டேட்டா சயின்ஸ் தான். ஸோ டேட்டா சயின்ஸுங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மூணுலேயுமே பார்த்தீங்கன்னா டேட்டா சயின்ஸ் வந்து கவர் ஆகிருக்கு. அதுக்கு ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது டேட்டாவை வச்சு தான் இது எல்லாமே ஒர்க் ஆகுது. இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கு வந்து எந்த ஒரு அல்காரிதமும் கிடையாது. அல்காரிதம் கிடையாது மீன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஜஸ்ட் இந்த இருக்கிற மிஷின் லேர்னிங் டீப் லேர்னிங்கிற ஒரு அல்காரிதமத்தோட ஃபங்க்ஷனாலிட்டிஸை வச்சு தான் அது என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏங்கிற ஒர்க்கே அது வந்து பண்ணுது. இப்போ டீப் லேர்னிங் இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு ChatGPT ஆல்சோ ஒரு ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் ஃபார் டீப் லேர்னிங். நம்ம ஒரு கொஸ்டின்ஸ் கேட்குறோம் அப்படின்னா அந்த கொஸ்டினை வந்து அது என்ன பண்ணுது, ஸோ அதை அனலைஸ் பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி அதை என்ன பண்ணுது, ரிசல்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். இதில் வந்து யூசர்ஸ் கிட்டே அதை என்ன பண்ணல, டேட்டா வந்து எடுக்கலை. அப்போ இதுதான் மிஷின் லேர்னிங்கும் டீப் லேர்னிங்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த டெஃபனேஷன் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் புரியலை அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ.